இன்னைக்கு நம்ம ஜாம் மிட்டாய் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பத்த வைக்க போறோம். நான் பத்த வைக்க மாட்டேன், எங்க அம்மா தான் பத்த வைப்பாங்க. கேஸ் ஆன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் ஃபுல்லா சுகர் உள்ள போட்டுப்போம். ஒரு கப். இப்போ நம்ம ஒரே கப்ல ஒரே அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். கறி விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண வேணாம். இப்போ நாங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம். நாங்க ரெட் கலர் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்றோம். இப்போ நம்ம கிளற கிளற அது கெட்டி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. கெட்டியாற வரைக்கும் கிளறுங்க. இப்போ நம்ம கரெக்டா செட் ஆயிடுச்சான்னு பாப்போம். இத நம்ம இப்போ தண்ணியில போட்டா இந்த மாதிரி வரும். சோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம நான் திரும்பவும் பண்றேன். இப்போ நம்ம இதை எடுத்து தட்டுல போட்டுப்போம். இத நம்ம ஸ்பூன் வச்சு கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அதை வச்சு நாங்க ஜவு மிட்டாய் பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில இந்த சிப்ஸ் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். இது பேர் ஜவு மிட்டாய் சிப்ஸ். ஜவு மிட்டாய் சிப்ஸ். நாங்க ஜவு மிட்டாய் பண்றதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வாங்கினோம். ஆனா அது ஜவு மிட்டாய்க்கு பதிலா இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.